ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வாழ்வோம் வாழ வைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வெல்கம்ஸ் யூ டு லிவ் லைஃப் கிவ் லைஃப் ப்ரோக்ராம். சத்தியத்தை அறிவோம், சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷமாய் வாழ்வோம். சபையில்லா பகுதிகளில் சபைகள் நிறுவி தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணி நாமும் மகிழ்வோம். 365 simply supernatural truths that change your life and make you a world changer. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் 365. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிறவரை நாம் துதிப்போம். பிரியமானவர்களே, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த இரண்டாவது சிம்பிளி சூப்பர் நேச்சுரல் ட்ரூத்துக்கு உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இன்றைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான செய்தி என்னவென்றால், நம்மை விட பலவானும் நம்மை ஜெயிக்க முடியாது. உங்கள் திராணிக்கு மிஞ்சின பிரச்சனைகளையும் உங்களால் லகுவாக மேற்கொள்ள முடியும். இதை வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, என்றைக்குமே ஒரு காரியத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கருத்தோ என்னுடைய கருத்தோ அல்ல, வேதத்தின் கருத்தே உண்மையானது. நன்றாக நான் திரும்பவும் சொல்லுகிறேன், மனிதனுடைய தீர்ப்பு அல்ல, வேதத்தினுடைய தீர்ப்பு தான் முடிவானது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஓ கர்த்தர் நல்லவர். எல்ஷடாய் தேவன், அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவன். அங்கே எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் அடிமைகளாய் இருந்த ஜனங்களை அற்புதமாக விடுதலை பண்ணி கொண்டு வருகிறார். சரிங்களா? நல்லா பாருங்க, தேவன் பொதுவாக பிரியமானவர்களே, வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க, ஒரு தேவை என்று ஒன்று வந்தாலோ, அல்லது ஒரு வியாதி என்று ஒன்று வந்தாலோ, அல்லது ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தாலோ, மனித அறிவுக்கு எட்டாத வழியில தான் அந்த பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணி இருக்கிறார். இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய வழிகள் என் வழிகள் அல்ல என்கிறார். அவருடைய வழிகளை நம்முடைய சிறிய மூளையினாலே புரிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவா என்னுடைய நினைவுகள் உயரமானது என்று சொல்றார். பாருங்க, அந்த தேவனுடைய வழிகள் அற்புதமான வழிகள். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அங்கே மோசையோட ஆரோனோடு பேசுகிறார். எப்பா, நீ வழியிலே உன்னுடைய திராணிக்கு மிஞ்சின அநேக ராஜாக்களை ஜெயிக்க போகிறான்ங்கிறார். நல்லா நீங்க கவனிங்க பிரியமானவர்களே, அந்த வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, அங்கே உபாகமம் 7:1-12 நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் மோசையோடு சொல்லுகிறாரு, நான் உனக்கு ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், நீ கட்டாத தேசம். அந்த தேசத்தை நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகள், உன்னை விட எண்ணிக்கையிலே அதிகமான ஜாதி, அதிகமான ஜனத்தொகை, யாரெல்லாம்? ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பேர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகள். இஸ்ரவேல் ஜனங்களை விட அவர்கள் எண்ணிக்கையிலும் அதிகமாக இருந்தார்கள், ஸ்ட்ரென்த்லையும் அதிகமாக இருந்தார்களாம். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்திலே ஒப்பு கொடுக்கும் போது, பாருங்க, வெற்றி தருகிற தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். உங்களுடைய சுய பலத்தினால் அல்ல பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய பிரச்சனைக்கு மிஞ்சின, உங்களுடைய திராணிக்கு மிஞ்சின பிரச்சனையையும் எப்படி உங்களுக்கு மேற்கொள்ளுகிற சக்தியை தருகிறார் என்று சொன்னால், அந்த வெற்றியை தருகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய பலத்தினால அவசியம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அடிமைத்தனம்.
அவர்களுக்கு சண்டையிட்டு பழக்கமும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, எப்பா உன்னை விட அதிக கூட்டமா இருக்கலாம், உன்னை விட நிறைய ஆயுதங்கள் இருக்கலாம், ஸ்ட்ரென்த்தில் அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஒன்றுக்கு நீ பயப்படாத. பிரியமானவர்களே, இதே போல தான் இன்றைக்கு தேவன் உங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். பிரியமான, இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நான் அநேக தேசங்களிலிருந்து எனக்கு தொலைபேசி வருகிறது, ஐயா நான் 30 ஆண்டுகள் விசுவாசியாக இருக்கிறேன், 20 ஆண்டுகள் விசுவாசியாக இருக்கிறேன், ஆனால் அத்தனை ஆண்டுகளும் எங்கள் வீட்டில் ஏராளமான பிரச்சனை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனைகளை இயற்கையான வழியிலே தான் தேவன் தீர்த்து வைப்பார் என்று அப்படிப்பட்ட ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலினால் அவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால, அவருடைய நினைவுகள் அப்படி இருக்கிறதுனால, பிரியமானவர்களே, அதை அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு நல்ல செய்தி என்னவென்றால், உங்களுடைய திராணிக்கு மிஞ்சின பிரச்சனையையும் கர்த்தர் பிரியமானவர்களை ஜெயிக்கும்படியாக தேவன் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை இன்றிலிருந்து துவங்க போகிறது. ஏனென்றால் நீங்கள் சரியான சத்தியத்தை கேட்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா பிரியமானவர்களே? அங்கே யோசுவா 12வது அதிகாரம் 8வது வசனம். யோசுவா 12வது அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தவர்களுமான ராஜாக்கள், அடிமைகள் வருகிறார்கள், ராஜாக்களை ஜெயிக்கிறார்கள். ராஜாக்கள் என்றால் யார்? எதிரிகள். அங்கே பெரிய ஒரு இராணுவத்தை உடைய 31 ராஜாக்களை அவர்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லி 24வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவா 12:24. திர்சாவின் ராஜா 1 ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? இந்த 31 ராஜாக்களை ஜெயித்து இந்த 31 ராஜ்யங்களிலும் உள்ள பொருட்களையும் ஆடைகளையும் வஸ்திரங்களையும் காலணிகளையும் கொள்ளையிட்டார்கள் என்று எழுதியிருக்கு. தேவர் become the providers. தேவன் எப்படி ப்ரொவைட் பண்றார்? 40 ஆண்டுகள் ஆகார வானத்திலிருந்து வந்தது, மன்னா வந்தது, சூப்பர் நேச்சுரல். இங்க என்ன நடக்குது பிரியமானவர்களே? 31 ராஜ்யங்களை கொள்ளையிட பலவீனமான அடிமைகளை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது? கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை விட பெரிய பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள இடம் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களை வல்லமையினால் நிரப்பி வைத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை அறிந்திருந்தார்களோ அத்தனை பேரும் வேதத்தில் சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருக்காங்க பாருங்க. எத்தனை உதாரணம் வேணும் பிரியமானவர்களே? ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போமா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆடு மேய்த்திருந்த இளைஞர், டீனேஜ் தாவீது. அவங்களுடைய குலத்தொழிலே ஆடு மேய்ப்பது தான், சரிங்களா? கோலியாத்து பெரிய ட்ரெயின்டு சோல்ஜர், போர் வீரன், போர் தலைவன் பாருங்க. 5 அடி தாவீது என்று சொன்னா அவன் 9 அடி இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சு பாருங்க. ஆகையினால்தான் நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு 365 சிம்பிளி சூப்பர் நேச்சுரல் ட்ரூத் தட் சேஞ்ச் யுவர் லைஃப் அண்ட் மேக் யூ எ வேர்ல்டு சேஞ்சர். நம்முடைய செய்திகளுக்கு என்ன தலைப்பு தெரியுமா பிரியமானவர்களே? உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் 365. அது லகுவானது பிரியமானவர்களே. நீங்கள் இதை புரிந்து கொள்வது மிக மிக எளிது. கர்த்தர் நல்லவர் பாருங்க. எங்களோடு இணைந்திருக்கிற சுமார் ஒரு 30 பேர் பார்த்தீங்கன்னா 3 மாதங்களில் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வியாதியை மேற்கொள்ளுகிறார்கள், வியாதி இல்லாத வாழ்க்கை வாழுகிறார்கள், வேர்வை இல்லாத வாழ்க்கை வாழுகிறார்கள், விரக்தி இல்லாத வாழ்க்கை வாழுகிறார்கள், விபத்து இல்லாத வாழ்க்கை வாழுகிறார்கள். ஆகையினால் தான் தைரியமாக நான் உங்களை முன்னால் நின்று சொல்லுகிறேன், அந்த 34:10 கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் அனுபவமாக பெற்றதுனால தான் நான் இன்றைக்கு டிவி முன்னால் நின்று பேசி கொண்டிருக்கிறேன் பிரியமானவர். இது உங்களுக்கு சாத்தியம். உங்களுடைய திராணிக்கு மிஞ்சின பிரச்சனையையும் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் தீராத வியாதியையும்
தீராத கடன் பிரச்சனையை மேற்கொள்ள தேவன் உங்களுக்குள்ளே திராணியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த சத்தியத்தை கோலியாத்தினுடைய அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நானே வாசிக்கிறேன் உங்களுக்கு. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் முழுவதுமாக வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. நான் தெரிந்தெடுத்து வாசிக்கிறேன். உங்களுக்கு இந்த தாவீது கோலியாத்தோட கதை தெரிந்திருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வாசித்தீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே முடிந்தவர்கள் உங்களுடைய வேத புஸ்தகத்தை திறந்து வைத்து பாருங்கள். அங்கே 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் சத்தியத்தை அறிந்தவன், அதாவது என்னுடைய திராணிக்கு மிஞ்சிய இந்த பிரச்சனையை நான் ஜெயிப்பேன் என்று சொன்ன சத்தியத்தை அறிந்தவன், அந்த ஜெயண்ட குறித்து வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 17:4 அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம், கிட்டத்தட்ட 9 அடிக்கு மேல. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஓர் போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கிறோம். இப்படி பலவிதமான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை நிறைச்சி வச்சிருக்கிறான். அவன் ஹைட்டும் அதிகம், ஃபுல்லி ஆர்ம்டு, மாம்ச பிரகாரமாக எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டு வந்து நிற்கிறான் பாருங்க. அவனை பார்த்து இந்த சோட்டா பாய், அவன் ஆக்சுவலாக சுவிகி பாய்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. அவனுடைய அண்ணன்மார் 2 பேர் அந்த இராணுவத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்த தாவீது பாருங்க, அதில் ஸ்டெப்பின் பண்ணுறான் பாருங்க. அவனுடைய புரிந்து கொள்ளுதலை பாருங்கள். அவன் சத்தியத்தை அறிந்தவன். எந்த சத்தியத்தை? என்னை விட பலசாலியா இருந்தாலும் சரி, இவன் தேவனுடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருகிறதுனால அல்லது தேவனுடைய சேனையை அவன் நிந்திக்கிறதுனால அவன் ஒரு வெளிச்சத்தில் இருந்தான் பாருங்க. நான் வாசிக்கிறேன் அங்கே 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அங்கே 45வது வசனம் பாருங்கள். அவன் என்ன சொல்லுகிறான்? நானோ, நீ உன் மாம்சத்தில் வர்றாப்பா, உன்னுடைய ஆயுதங்களை நம்பி வர்றா, உன்னுடைய அனுபவத்தை நம்பி வர, நான் உனக்கு முன்னால் எப்படி வர்றேன் தெரியுமா? நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அவனுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தில் உள்ள வல்லமையை அறிந்திருந்தான் இல்லையா பிரியமானவர்களே? பாருங்க, கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவன் இன்னும் என்ன சொல்றான்? நாளைய தினம் அல்ல, நவ், இன்றைய தினம் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி. சரிடா? அப்புறம் என்ன சொல்ற? எப்பா நீ மறைச்சிட்டு இருக்க, அப்படியே உட்கார், ஒட்டக மாதிரி வளர்ந்து இருக்கிறா, நீ அப்படியே உட்கார், உனக்கு பின்னால ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறார்களே, உன் தலையையும் இன்றைக்கு வாங்குவேன், உன்னுடைய இராணுவத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய தலையையும் நான் இன்றைக்கு சிரச்சேதம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறான். சத்தியத்தை அறிந்தவன். எந்த சூப்பர் நேச்சுரல் ட்ரூத்தை அறிஞ்சிருந்தான்? தேவன் சூப்பர் நேச்சுரலாக தான் அவருடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுப்பார் என்கிற சத்தியத்தை அறிந்திருந்த தாவீது பேசுகிறான். அவனுடைய ஒரு புரிந்து கொள்ளுதலை பாருங்கள். இதனால ஏன் இதெல்லாம் ஆண்டவர் செய்ய போறார் என் மூலமானா, இதனாலே இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் தேவனுடைய சிஸ்டத்தை அறிஞ்சிருந்தான் பிரியமானவர்களே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க. அவர் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக திறமசாலிகளை அதிகமாக எடுக்கவில்லை, படித்தவர்களை எடுக்கவில்லை, நல்லவர்களை கூட எடுக்கலைங்க. ஆனால் சத்தியத்தை அறிந்திருந்தவர்களை எடுக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, அவன் செய்த தவறுகளை, பாவங்களை, அக்கிரமங்களை உங்க முன்னால நான் சொல்ல முடியாது, ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவனாலே பெயர் பெற்றான். ஏனென்றால் தேவனுடைய மகத்துவமான வல்லமை, அதே ஆற்றல், அதே அதிகாரம் எனக்குள்ள இருக்கிறது என்கிற பழைய ஏற்பாட்டிலே புரிந்திருந்தான் பிரியமானவர்களே. அதனால்தான் தேவன் அவனை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னான். உங்களுடைய திராணிக்கு மிஞ்சின பிரச்சனையாக இருந்தாலும், பரம்பரை வியாதியாக இருந்தாலும், பரம்பரை கடன் பிரச்சனையாக இருந்தாலும், உங்களுக்கு குழந்தை இல்லாமல் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இருந்தாலும், உங்களுடைய குடும்பம் பல ஆண்டுகள் பிரிந்து இருந்தாலும், இன்றைய தினம் பிரியமானவர்களே ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் என்னுடைய திராணியினால் அல்ல,
சர்வ வல்லமையுள்ள அந்த மகத்துவமான தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். I am a power carrier, not only myself, you are also. இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் பிரியமானவர்களே. ஒரு 10 செய்தியை கேட்பதற்கு முன்பதாகவே நீங்கள் அற்புதத்தை செய்ய துவங்கி விடுவீர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய தரிசனம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? கர்த்தர் நல்லவர் பாருங்க. நூற்றுக்கணக்கான டெட் ரைசர்ஸை எழுப்பணும். மரித்தவர்களை அல்ல, மரித்தவர்களை எழுப்பக்கூடிய நூற்றுக்கணக்கான நபர்களை எழுப்பி சுவிசேஷம் அறிவிக்கப்படாத உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவனுடைய மகத்துவத்தை விளங்க பண்ணி, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தலைமுறையில் 21வது நூற்றாண்டிலே இந்த பூமி சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரம்பத்தக்கதாக தேவன் உங்களை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியிலே நான் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அவர் உங்களை நம்பித்தானே இருக்கிறார். பிரியமானவர்களே, அவன் சொன்னது நடந்ததா இல்லையா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனையை விட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலும், ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் பலசாலிகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த சோர்ஸ். ஹல்லேலூயா. 21வது நூற்றாண்டு உங்களை நம்பி இருக்குது பிரியமானவர்களே. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பாருங்கள், எத்தனை சாட்சி சொல்றது பாருங்க பிரியமானவர்களே. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக மஞ்சு என்று சொல்லி ஒரு வாலிப பிள்ளை அங்கே அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட்லேருந்து என்னை அழைத்தாள். இப்போ யாருமா என்று கேட்டேன். என்னுடைய பெயர் மஞ்சு அங்கிள், எங்கள் அம்மா 4th ஸ்டேஜ் கேன்சரில் இருக்கிறாங்க, டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க என்று சொன்னாங்க. இப்போ என்ன செய்துமா என்று சொல்லி கேட்டேன். 15 நாட்களாக ஒன்றுமே சாப்பிடவில்லை, அவருடைய வலியிலே துடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார். திராணிக்கு மிஞ்சின பிரச்சனையையும், திராணிக்கு மிஞ்சின வியாதியையும், லிமிட்டை தாண்டி விட்ட வியாதியையும், டாக்டர்களால் கைவிடப்பட்ட எந்த வியாதியையும் தீர்ப்பதற்கு வல்லமையுடைய நபர்களாக இருக்கிறீர்கள். இந்த சத்தியத்தை நான் அறிந்ததுனால அம்மாவுடைய வயிற்றில் கை வை என்று சொன்னேன் பிரியமானவர்களே. கை வைத்த உடனே நான் பேச, இயேசுவின் நாமத்தினால கேன்சரை மறைந்து போ, வயிற்று வலியை மறைந்து போ என்று சொன்னேன் பிரியமானவர்களே. உடனடியாக அந்த வலி நின்று விட்டது. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர் கிருபை என்னும் உள்ளது. உனக்கு என்ன பேருமா, உனக்கு எத்தனை வயசு என்று கேட்டேன். அதுதான் முக்கியம் பாருங்க. 27 வயசு அங்கிள் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், உனக்கு 60 நாளிலே திருமணம் நடந்து விடும் என்று சொல்லி சொன்னேன். சரிங்களா? அவள் சிரித்தாள். அங்கிள், நான் தையல் தைத்து தான் 200 ரூபாய் சம்பளம் வாங்குவேன், அதை வைத்து தான் நானும் என்னுடைய அம்மாவும் பிழைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாள். நீங்கள் எனக்கு திருமணம் ஆகும் என்று சொல்லுகிறீர்களே என்று சொன்னாள். அப்போ நான் சொன்னேன், இது சூப்பர் நேச்சுரல் மேரேஜ். தேவன் எந்த தேவையையும் அவருடைய வழி, ஒரே வழி, சூப்பர் நேச்சுரலாக தான் சால்வ் பண்ணியிருக்கிறார். நீங்கள் வேதமங்கும் தேடி பாருங்கள் பிரியமானவர்களே. எந்த வியாதியையும் அவர் மருந்து கொடுத்து சுகமாக்கவே இல்லை. எந்த யுத்தத்தையும் இயற்கையான வழியிலே அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி கொடுக்கவே இல்லை. ஒன்லி வே, சூப்பர் நேச்சுரல் வே. எந்த தேவையையும், எந்த பாதுகாப்பையும், எந்த ப்ரொமோஷனையும் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே செய்கிறதுனால தான் பிரியமானவர்களே உங்களை விட பெரிய பிரச்சனையை நீங்கள் ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களே. பாருங்கள், அப்போ நான் சொன்னேன், அம்மா உங்கள் அம்மாவுக்கு கேன்சர் சோமாயிற்று, உனக்கு 60 நாளில் கல்யாணம் நடக்குன்னா உன்னால் நம்ப முடியவில்லை. நீ நம்பு மகளே. ஏனென்றால் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தானே உனக்கு மாப்பிள்ளையை கொண்டு வர போகிறாரு. 3 காரியங்களை சொன்னேன். யுவர் மேரேஜ் வில் பி சூப்பர் நேச்சுரல், யுவர் மேரேஜ் வில் பி பீஸ்ஃபுல், அண்ட் ஆல்சோ யுவர் மேரேஜ் வில் பி எஃபர்ட்லெஸ் என்று சொன்னேன். வேதம் முழுவதும் இதான் இருக்குதுங்க. கர்த்தர் நல்ல ஒரு பாருங்க. இந்த வேதத்திலிருந்து சூப்பர் நேச்சுரலையும், தேவனுடைய அன்பையும், தேவனுடைய கிருபையையும், விசுவாசத்தை எடுத்து விட்டால் ஒரு பேஜ் கூட மிஞ்சாதுங்க. 4 காரியங்கள் நான் திரும்ப சொல்கிறேன். சூப்பர் நேச்சுரல், காட்ஸ் கிரேஸ், அப்புறம் ஃபெய்த்து, அதுக்கப்புறம் என்னது, விசுவாசம். இந்த 4ஐயும் கர்த்தர் நல்லவர் பாருங்க. நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பைபிளில் ஒரு பேஜ் கூட மிஞ்சாதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நெடுகவே என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் பிரியமானவர்களே.
சீக்கிரத்தில் உங்கள் மைண்டு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும். இப்போ நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்? திராணிக்கு மிஞ்சின பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது தலைமுறையான கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மாவுக்கும் என்னது இதே சுகரு, எனக்கும் சுகரு அப்படின்னு இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, உங்கள் மைண்டு சரியான சத்தியத்தை அறிகிறதுனால அது ரெனிவல் ஈஸியாக இருக்கும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மறுரூபம் அடைந்து விடும் பிரியமானவர்களே. அப்போ நான் சொன்னேன் 60 நாளில் உனக்கு திருமணம் நடந்துடும் சொன்ன உடனே அவர் சிரிச்சுட்டு வச்சுட்டான். அப்போ பாருங்கள், திடீரென்று சொல்லி 10வது நாளில் கூப்பிட்டு என்ன சொன்னால், அங்கிள் என்னை ஒரு வீட்டிலேருந்து என்னை பார்க்க வந்தாங்க, பூ வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா. ஏன்னா எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, எனக்கு அடுத்த முறை மாற்றுவதற்கு ட்ரெஸ்ஸு கூட இல்லை என்று சொன்னால் பிரியமான நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்கள், எவ்வளவு பெரிய அற்புதங்களை லகுவாக செய்கிறார் பாருங்கள். நான் திரும்ப அதே தான் சொன்னேன். மஞ்சு, உன்னுடைய திருமணம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட திருமணம். உன்னுடைய திருமணம் சமாதானமாக இருக்கும். எதனால சமாதானம்? உங்கள் அம்மாவும் மருமகனை ஏற்றுக்கொள்கிறபடி கொள்ளத்தக்கதாக, நீனும் உன்னுடைய மாப்பிள்ளையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நல்ல மருமகன் தான் வருவான். ஆல்சோ இது எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும், கஷ்டப்படாமல் நடக்கும். வேதத்தில் அப்படி தான் இருக்குங்க பிரியமானவர்களே. பாருங்கள் பிரியமானவர்களே, 25 நாட்களில் அந்த கல்யாணம் நடந்தது பிரியமானவர்கள். இன்னைக்கு 3 வருஷங்கள் ஆயிருக்கு. 2 குழந்தையை பெற்றிருக்கிறாள். அவங்க அம்மாவும் கேன்சர்லேருந்து சுகமாகி நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் எனக்கு இந்த சத்தியம் தெரியும், என்னுடைய திராணிக்கு மிஞ்சின பிரச்சனையை தீர்ப்பதற்கு எனக்குள்ளேயே அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அதே ஆற்றல், தெய்வீக ஆற்றல் எனக்குள்ள இருக்கிறது. ஐ எம் அ பவர் கேரியர். யூ ஆர் ஆல்சோ எ பவர் கேரியர். கர்த்தர் நல்லவர் பாருங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பாருங்கள், உங்களுக்கு திராணிக்கு மிஞ்சின வியாதியா, உங்களுடைய திராணிக்கு மிஞ்சின கடன் பிரச்சனையா, உங்களால் தாங்க முடியாத குடும்ப குழப்பமா, தேவன் உங்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. நீங்கள் இப்பொழுது இருக்கிறது போல இந்த பிரச்சனையிலே நீங்கள் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது? ஐயா, நான் நன்றாக ஆலயத்துக்கு போகிறேனே, நான் நன்றாக காணிக்கை கொடுக்கிறேனே, நான் நன்றாக உபவாசம் பண்ணுகிறேனே. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. ஜான் 8:32 பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்குது. எப்போ விடுதலையாக்கு தெரியுமா? சத்தியத்தை சரியாக அறிந்த பிறகு பிரியமானே. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு 2 அடியை நான் உங்களுக்கு பாடுகிறேன். நான் சத்தியத்தை அறிந்ததாலே சஞ்சலங்கள் ஓடி போயிற்றே, சங்கடங்கள் மறைந்து போயிற்றே, அவரை சந்தோஷமாய் பாடி துதிப்பேன். எனக்கு 3 வியாதிகள் இருந்தது பிரியமானவர்களே. 10 ஆண்டுகள் மெடிசன் எடுத்தேன். என்ன வியாதி? சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால், தைராய்டு. 10 ஆண்டுகள் மருந்து எடுத்து கொண்டிருந்தேன். சத்தியத்தை அறிந்த பாருங்க பிரியமானவர்களே, எங்கே போச்சுனே தெரியல. அவ்வளவு வார்த்தையிலே உண்மை உள்ள தேவன். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை சீரியஸ் ஆகிடுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா ஒரு குறைவும் இல்லாத வாழ்க்கை பாருங்க பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமலேயே இந்த உலகத்தில் உள்ள எண்ணற்ற நல்ல கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போறாங்க. 30 ஆண்டுகள் ஜெபித்து தீரவில்லை, 40 ஆண்டுகள் ஜெபித்து தீரவில்லை. கடைசியில் அவங்க தவறான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வராங்க. என்ன மைண்ட் செட்டுக்குள்ள வராங்க? நான் இந்த வியாதியோடு தான் வாழ வேண்டும், நான் இந்த பிரச்சனையோடு தான் வாழ வேண்டும், இதுதான் தேவனுடைய சித்தம் என்று தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படத்தக்கதாக வாழுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து நான் இப்பொழுது தேவனுடைய வல்லமையை உங்கள் மேலே கட்டவிழ்க்க போகிறேன். அங்கே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனத்திலே பிரியமானவர்களே, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எரேமியா 33:9 எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக, தேவன் உங்களுக்கு செய்ய போகிற எல்லா நன்மை நிமித்தமாக பூமியில் உள்ள ஜாதிகளுக்கு முன்பதாக தேவனுக்கு அது மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாம். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அவருக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி, புகழ்ச்சி,
மகிமை என்று சொல்லுகிறார். பிரிய ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஒரு சிம்பிள் லாஜிக். நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைப்போமா, இல்லை வியாதியோடு இருக்கணும்னு நினைப்போமா? யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. தேவன் உங்களுக்கு வியாதியையோ வியாகுலத்தையும் கொடுத்து திருத்துகிற தேவன் அல்ல. தேவனுடைய வார்த்தையில் உள்ள சத்தியங்களை நீங்கள் அறியும் பொழுது விடுதலை பெறுவீர்கள் பிரியமானவரே. அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள், வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ இந்த சத்தியத்தை அறியக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்ணும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். நம்மை விட பலவானும் நம்மை ஜெயிக்க முடியாது. 365 சத்தியங்களிலே இது 2வது சத்தியம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, ஓ கர்த்தாவே உமக்கு நன்றி. பவுல் ஜெபித்த அதே ஜெபத்தை நான் உங்களுக்காக ஏறெடுக்கிறேன். என்னோட ஒருமனப்படுங்க. பூமியிலே தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாவது 2 பேர் ஒருமனப்பட்டால் போதும். நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் என்னோடு ஒருமனப்படுங்க. என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, டாக்டர்களால் கைவிடப்பட்ட வியாதியாக இருக்கலாம், உங்களுடைய வருமானத்துக்கு மிஞ்சின கடனாக இருக்கலாம், இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் என்றுமே காண முடியாதபடி தேவ வல்லமையை நான் உங்கள் மேலே கட்டவிழ்த்து விட போகிறேன். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கொடுக்கிற தேவனே, இந்த பிள்ளைகள் மீது உங்களுடைய ஆசீர்வாதங்களை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா குழப்பங்கள், பிரிவினைகள் இவர்களை விட்டுவிடு என்று கட்டளையிடு. அப்பாலே போ சாத்தானே. இவர்கள் சத்தியத்தை அறிகிறார்கள். இவர்களை நீ ஏமாற்ற முடியாது. இவருடைய திராணிக்கு மிஞ்சின பிரச்சனையும் இன்றைக்கே இவர்களை விட்டுவிடு என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். கர்த்தர் நல்லவர். தேவரே, நீர் அப்படியே இந்த பிள்ளைகளை விடுவித்து, ஓ உம்முடைய நன்மையினால் நிரப்பி, ஓ அலங்கரித்து அழகு பார்த்து, ஓ கர்த்தாவே நீர் அகமகிழுகிற நாள் இந்த நாள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் பிரகடனப்படுத்துகிறேன். அவன் சொன்னபடியே ஆகும் என்று நீர்தானே சொன்னீர் ஆண்டவரே. நான் சொன்னபடியே இந்த பிள்ளைகளை, ஓ இவருடைய திராணிக்கு மிஞ்சின பிரச்சனையும் நீர் இன்றைக்கு விடுவித்து விட்டார் என்று சொல்லி, விடுவித்து விட்டீர் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை நான் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து இந்த செய்திகளை கேளுங்கள். நீங்கள் இயேசுவை போல செயல்படுவீர்கள். ஆமென். மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு, மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு, வியாதியஸ்தர்களை சுகமாக்க 2 நாள் பயிற்சி பெற, அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற, ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 73428827079 73388270079